வாடாமா. அப்பா ரம்ஜான்ல எப்ப பாரு ட்ரெஸ் எடுத்தீங்க? கூடிய சீக்கிரம் எடுத்துறேன்டா செல்லம். அப்பாக்கு வருமானம் இல்லடா, காசு இல்ல, கூடிய சீக்கிரம் எடுத்து தந்துடுறேன். சரிங்கப்பா. சரி பாப்பா கூட போய் விளையாடுங்க செல்லம். போங்க விளையாடுங்க, அப்பா வரேன், போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கலாம் வாங்க. எவ்வளவு வருமானம் வந்துச்சு? இன்னைக்கு 100 ரூபா தாம்மா வருமானம் கிடைச்சது. தக்டீச்சா சவாரி எதுவுமே வரலம்மா இன்னைக்கு. சரி ஏதாவது பாருங்க, பக்கத்துல எல்லாம் துணிமணி எல்லாம் போட்டிருக்காங்க, பிள்ளைங்க பாக்குறாங்கல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கணும் பண்ணணும்ல. இன்னைக்கு ஏதாவது பிள்ளைங்களுக்கு நச்ச பிரியாணி ஏதாவது செஞ்சு தரணும். பாருங்க ஏதாவது வருமானம் வருதா ஏதாவது பாருங்க. கவலைப்படாதம்மா, எல்லாத்துக்கும் உணவளிக்க கூடியவன் அல்லாதான். நமக்கும் இறைவன் கொடுப்பான். நாளைக்கு நான் சவாரி போயிட்டு வந்து இதை விட அதிகமான வருமானத்தை கொண்டு வந்து நான் பிள்ளைகளுக்கு வாங்கி தரேம்மா. அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு தினமும் தொழுவுமா. அம்மா யாரோ கதவை தட்டுறாங்க, இருமா யாருன்னு பார்த்துட்டு வரேன். பாய். அலைஹிஸ்ஸலாம். யாருங்க? பாய் ஷேக் அப்துல்லா வந்திருக்கேன் பாய். பாப்பா ஷேக் அப்துல்லா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் பாய், அல்ஹம்துலில்லாஹ். பாய் வேற ஒன்றும் இல்லை, ஃபித்ராவுடைய கிட்ட வந்து வசூல் செஞ்சு ஏழையான மக்களுக்கெல்லாம் தந்துட்டு இருக்கோம். உங்களுடைய பேர் இதில் நம்ம வந்து சேர்த்தோம். அதான் ஃபித்ராவுடைய கிட்ட வந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து ரமலானுக்கு தேவையான கிட் இருக்கு. இன்ஷால்லா சமைச்சு சாப்பிடுங்க, நல்லா உதவி செய்வோம் இன்ஷால்லா. அதே மாதிரி உங்கள் குழந்தையோட ட்ரெஸ் சைஸ் சொல்லுங்க. ட்ரெஸ்ஸும் இன்ஷால்லா நம்ம நிறையா வாங்கி வச்சிருக்கோம். ஆஃபீஸ் வந்து வாங்கிக்கிறீங்களா? நல்லா உதவி செய்வோம் உங்களுக்கு. தம்பி சேக்கு ஜஸாக்கல்லாப்பா. அல்லாஹ்வுடைய உதவி நாடி தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வருமானமே எதுவுமே இல்லையா அல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செஞ்சுட்டான். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் பாய், அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தில் பறக்க செய்வோம் இன்ஷால்லா. இன்னும் நிறைய பேருக்கு தர வேண்டியது இருக்கு. நாங்கள் கிளம்புறோம். கொஞ்சம் ட்ரெஸ்ஸோட சைஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நான் இன்ஷால்லா எடுத்து வச்சிடறேன் உங்களுக்கு ட்ரெஸ். சரம் பாய். வலைக்கம். நஸ்ரீன், நான் சொன்னேன்லம்மா, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைச்சிருச்சுமா. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும்மா. இந்தாம்மா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நமக்கு கிடைச்சிருக்கு. பிள்ளைங்களுக்கு பிரியாணி ஆக்கி கொடு. நான் போய் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. வர சொல்லியிருக்காங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. பல ஏழைகளினுடைய பல மாத பொருளாதார சுமையை என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு 2.5 கிலோ அரிசி தர்மம் கொடுக்கணுங்கிற இந்த விஷயம் இறக்கி வைக்குது. நம்ம 2.5 கிலோன்னு பாக்குறோம், ஆனா ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு குடும்பமா ஒருத்தட்ட கொடுக்குற நேரத்துல 10 கிலோ. குடும்பத்தினுடைய பல மாதங்களுடைய இந்த அரிசி வாங்கக்கூடிய சுமை என்ன செஞ்சிருது, குறைஞ்சிரு.